இந்த ஆண்டு ஈத்-அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அமெரிக்கத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமெரிக்கத்தின் பொதுத்துறை ஊழியர்கள் ஈத்-அல் அதாவிற்கு 4 நாட்கள் வார விடுமுறையை அனுபவிப்பார்கள் என்று அமெரிக்கத்தின் கூட்டாட்சி ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி வருகின்ற ஜூன் 5 வியாழக்கிழமை முதல் ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை நீடிக்கும். பின்னர் ஜூன் 9 திங்களன்று பணிகள் மீண்டும் தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை பிறை பார்க்கும் குழுவின் கூட்டத்தை தொடர்ந்து துல்ஹஜ் பிறை காணப்பட்டதாக ஆணையம் உறுதி செய்தது. இதன் விளைவாக மே 28 புதன்கிழமை துல்ஹஜ்ஜின் முதல் நாளாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜூன் 5 வியாழக்கிழமை அரஃபா தினம் அனுசரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஜூன் 6 வெள்ளிக்கிழமை ஈத்-அல் அதா தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. நீட்டிக்கப்பட்ட விடுமுறையானது அமெரிக்கத்தில் உள்ள பொதுத்துறை ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும், இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கிய விடுமுறை நாட்களில் ஒன்றான ஈத்-அல் அதாவுடன் தொடர்புடைய மத மற்றும் கலாச்சார விழாக்களில் பங்கேற்கவும் அனுமதியளிக்கிறது. இதேபோன்று தனியார் துறை ஊழியர்களுக்கான விடுமுறை அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.